ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை தெரியுமா கொண்டு வந்திருக்கேன். நம்மளோட இந்த 2025 இருக்கு இல்லையா, இன்னும் நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ல நம்மளோட வேர்ல்டு எப்படி இருக்க போகுது அதை காட்டுறதுக்கான கதையை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜி விட ஏஐ ரோபோ இருந்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ரோபோவோட கதையை தான் இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலையை பாத்துக்கிறதுக்காக நிறைய ஏஐ ரோபோ உருவாக்கிட்டாங்க. அந்த ரோபோவை வச்சு நம்மளால எல்லா வேலையும் வாங்கிக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்தோட கேளுங்களேன். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ ரோபோவை தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக வாங்குறாரு. இதுலயும் அந்த ரோபோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்குட்டி ரோபோ. அந்த பெண்குட்டி ரோபோ நம்ம ஹீரோ பாத்துக்க அதுக்கு வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் மாதிரி தோண ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட பசங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோபோ அழிக்க ட்ரை பண்ணுது. இவங்க எல்லாரையும் அழிச்சதுக்கு அப்புறம் அந்த ரோபோவே வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃபா நம்ம ஹீரோ கூட வாழலாம்னு நினைக்குது. சோ அந்த ரோபோ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோவோட ஒய்ஃபா வாழ்ந்ததா இல்லையா, நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணாரா இல்லையா, கடைசியில என்னதாச்சு அப்படின்ற ஒரு கதையை ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு சொன்ன படம் தான் சப்சர்வியன்ஸ். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த கதையோட ஆரம்பமானது நமக்கு ஒரு ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி காமிச்சிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு கப்பலை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ நிக்கோட ஒய்ஃப் தான் கீழே படிச்சுட்டு இருக்காங்களே, அவங்க பேரு மேகி. நம்ம மேகிக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க செஸ்ட்ல ஒரு பெயின் வர ஆரம்பிக்குது. அந்த பெயின் என்னன்னா நம்ம மேகிக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கோம், அதை உடனே சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிக்கு ஒரு ஏஐ ரோபோ வாங்குறாரு. இந்த ரோபோ எதுக்காகனா நம்ம நிக்குக்கும் நம்ம மேகிக்கும் 2 குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு குழந்தை பேரு ஐலா, இன்னொரு குழந்தை பேரு மேக்ஸ். இது ரொம்ப குட்டி குழந்தை. இவங்களை பாத்துக்கிறதுக்காக தான் இந்த ஏஐ ரோபோ. இந்த ரோபோட பேரு ஆலிஸ். ஆக்சுவலி இந்த ஏஐ ரோபோ நம்ம நினைக்கிற மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாது. இது நம்ம ஹியூமன்ஸோட அசிஸ்டன்ட். இதால சமைக்க முடியும், துணி துவைக்க முடியும், இந்த வீட்டை கிளீன் பண்ண முடியும். ஆக்சுவலி மனுஷங்க பண்றதை விட எக்ஸ்ட்ராவா டபுள் மடங்கா இந்த ரோபோவால பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த ஏஐ கிட்ட ரொம்ப திறன் இருக்கு. அப்படியே நம்ம நிக் என்ன பண்றாருன்னா இந்த ரோபோவை கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டயுமே காட்டுறாரு. நம்ம மேகியும் இந்த ரோபோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக ஒரு ரோபோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம மேகிய பத்தின இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம மேகிக்கு அடுத்த ஆர்ட் டோனர் யாருன்னா கிடைக்கிற வரைக்கும் நம்ம மேகி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம ஆலிஸ் தான் இவங்க குடும்பத்தை பாத்துக்க போறாங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவருடைய ஒர்க்குக்கு போறாரு. நம்ம ஹீரோ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் சூப்பர்வைசரா இருக்காரு. அந்த பில்டிங்ல வந்து அவர் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவோட சொல்ற பேச்சு தான் கேட்பாங்க. அப்படி அங்க வேலை நடந்துட்டு இருக்கும் போது அந்த பில்டிங்கோட பாஸ் வராரு. அவர் வந்து நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா இதுக்கப்புறம் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹியூமன் பவர் நம்மளுக்கு தேவையில்ல. இதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு நம்ம கிட்ட எக்கச்சக்கமான ரோபோட்ஸ் இருக்கு. இனிமே ரோபோட்ஸ் தான் இந்த பில்டிங்கை கட்ட போகுது. இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு இனிமே நான் வேலை தர போறது இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பில்டிங்கோட பாஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ எவ்வளவு பேசி பாக்குறாரு. இங்க பாருங்க பாஸ், ரோபோட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை ஒழுங்கா பண்ண முடியாது. நம்மளுடைய மனுஷங்களை வச்சுதான் நம்ம இந்த வேலையை ஒழுங்கா பண்ண முடியும். சப்போஸ் இந்த பில்டிங்க்கு ரோபோட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம மனுஷங்களுக்கு யாரு சாப்பாடு போடுவாங்க, அவங்களுக்கு சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து மனுஷங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஆனா பாஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. இல்ல நிக், நான் முடிவு பண்ணிட்டேன், ரோபோட்ஸ் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவர் விடாப்பிடியா இருக்கு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆகுது. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அவங்களும் நம்ம நிக்கும் பயங்கரமா அன்னைக்கு ராத்திரி குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போதையில தலகால புரியாம என்ன பண்றாங்கன்னா நம்ம நிக்க கூட்டிக்கிட்டு அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற அந்த புதுசா வந்திருக்கிற அந்த ரோபோட் நம்ம ஹீரோவோட ஹெல்ப் எதுக்காகனா நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் அந்த ரோபோட்ஸோட பாஸ்கி தெரியும். நம்ம ஹீரோ தான் போதையில இருக்காருல்ல, அவர்கிட்ட எப்படியோ பாஸ்கியை வாங்கி அதுல இருந்து ஒரு ரோபோவை வெளியே எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் பேர் மாண்டி, அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற ஒரு ரோபோவை அடிச்சு காலி பண்ணிடுறாரு. நம்ம நிக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, வேணடா, இது வந்து பெரிய இடத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய ஆபத்தாயிரும்டா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஆனா மாண்டி வந்து கேட்காம அங்க இருக்கிற அந்த ரோபோவை அடிச்சே உடைச்சிடுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம நிக் இருக்காருல அப்படியே சோகமா அவருடைய வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல டவுல் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸ் இருக்குல்ல வந்து இல்லாத புல்லாத வேலையெல்லாம் பண்ணி விட்டுற. அப்படியே மறுநாளும் ஆக ஆரம்பிக்குது. நம்ம நிக்கும் அப்படியே எழுந்து போயிட்டு நம்ம ஆலிஸ் கிட்ட இங்க பாரு ஆலிஸ், நீ உன்னோட லிமிட்டை தாண்டி போற, நீ லிமிட்டோட வேறு அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு அவருடைய வேலையை கிளம்பி போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது நேத்து ராத்திரி அவங்க என்ன வேலை பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. இங்க பாரு, உங்க கேங்ல இருக்கிறவன் தான் எவனோ ஒருத்தன் காண்டுல இந்த மாதிரி என் ரோபோவை அடிச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற இந்த ரோபோட லாக்கரோட லாக்கு உனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால உன்னோட ஹெல்ப் மூலியமா தான் எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிருக்கான். ஒழுங்கா அவனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இந்த பாஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி மிரட்ட. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல மேகி, அவங்களுக்குமே வந்து ஹார்ட் டோனர்
அட்டாக் அடிச்சிட்டாங்க. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறது கூட பாருங்க அங்க இருக்கிற ரோபோட்ஸ் தான் பண்ணிருக்கு. சோ நம்ம ஃபியூச்சர் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நிக்கே போயிட்டு நம்ம ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. நம்ம மேகி இருக்காங்கல்ல அவங்க போயிட்டு அவங்க பசங்க கிட்ட ஜாலியா பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த ஆலிஸ் என்ன தெரியுமா பண்ணுது, மேகி அவங்க பசங்க கிட்ட சரியா பேச விடாம தடுத்து அங்க இருக்கிற அந்த குழந்தைங்கள்ல மேகி உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்க இப்பதானே வந்தீங்க, இந்த குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுது. நம்ம மேகிக்கு வந்து இந்த விஷயம் சுத்தமாவே பிடிக்கல. அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நம்ம நிக்கோட ஃப்ரெண்டு மாண்டி இருக்காரு இல்லையா, அவர் அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோவை பார்க்க வராரு. நம்ம நிக்க பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நிக், நீ மட்டும் தான் இப்ப அந்த கம்பெனில ஒர்க் பண்ற, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம பாஸ் இருக்கான்ல அவன் என் மேல கேஸ் போட்டான், நான் தான் அவனோட ரோபோட்ஸை அடிச்சு உடைச்சிருக்கேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு போல. எனக்கு தெரிஞ்சு இத சொல்லியிருக்கிற ஆள் நீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ மட்டும் தான் இப்ப அங்க ஒர்க் பண்ற, ஒழுங்கு மரியாதையா என் மேல கொடுத்திருக்கிற கேஸ நீ தான் வாபஸ் வாங்கி வைக்கிற, எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாண்டி என்ன பண்றானா நம்ம ஹீரோவே வந்து பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் நம்ம நிக்க என்ன பண்ணுவாரு, அவர் தான் எதுவுமே பண்ணலையே. அப்ப கரெக்டா அந்த சமயம் பார்த்து நம்ம ஆலிஸ் வெளியே வந்தது. ஏன் ஆலியா நீ அடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸ் வந்து அவனை அட்டாக் பண்ண நம்ம நிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணா ஆலிஸ் விட்டுரு, அவன் பாவம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசு கொண்ட நம்ம ஹீரோ அவனை மன்னிச்சு விட்டுரு. ஆனா இந்த மாண்டி என்ன பண்றானா, அடி வாங்கினாலும் எழுந்து நின்னு இங்க பாரு நிக், ஒழுங்கு மரியாதையா அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு, இதுவும் கையில மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம மாண்டி வந்து அவனுடைய வீட்டுல இருக்கான். அப்ப கரெக்டா அந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஆலிஸ் வருது. ஆலிஸ் எதுக்குடா இவனோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் பட்டுன்னு இருப்போம். ஆனா அங்கதான் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஆலிஸ் என்ன தெரியுமா பண்ணுது, என்னோட ஆளே நீ அடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாண்டிய அங்கேயே அடிச்சு காலி பண்ணிடுது. அப்படியே மறுநாளாக ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கும் தெரிய வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ரொம்ப கவலைப்படுறாரு. 1000 தான் இருந்தாலும் அவனும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் இல்லையா. இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோவோட 2வது குழந்தை அதான் மேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட்டிட்டு வந்து இந்த ஆலிஸ் என்ன தெரியுமா பண்ணுது, அவங்களுடைய பாத்ரூம்ல இருக்கிற அந்த பாத் டப்ல குழந்தைய வச்சுட்டு தண்ணியை திறந்து விட ஆரம்பிக்குது இந்த ஆலிஸ். இந்த ஒரு காட்சியை நல்ல வேலை நம்ம ஆயிலா பாத்துடுறா. பார்த்ததுக்கு அப்புறம் ஆயிலா அப்படி சும்மா இருப்பா. அவ்வளவுதான், அம்மா அப்பா உடனே இங்க வாங்க, இந்த ஆலிஸ் நம்ம குழந்தைய சாவடிக்க ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம ஆயிலா கத்த. நம்ம ஹீரோவும் அப்பதான் வேலையை முடிச்சுட்டு வராரு. வந்த உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி வந்து பாத்ரூமோட கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஆலிஸ் இருக்குல்ல அது வந்து கதவை லாக் பண்ணிட்டு கதவுக்கு பின்னாலே நின்னுட்டு இருக்கு. இது எதனால இப்படி பண்ணுது அப்படின்ற ஒரு ரீசன் இந்த இடத்துல சொல்லுது பாருங்க. அது ஏன்னா இந்த குழந்தை வந்து அடிக்கடிக்கு அழுதுட்டே இருக்கான். இது அழுகிறதுனால நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாராம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த குழந்தைய வந்து அதை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஆலிஸ். இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இந்த டோரை நீங்க இப்படியே தட்டிட்டே இருங்க, அதுக்குள்ள நான் இந்த பாத்ரூம் இருக்குல்ல இந்த பாத்ரூமோட விண்டோ வழியா நான் எப்படியாச்சும் உள்ள வந்து நம்ம குழந்தைய காப்பாத்திடுவேன் அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அதே மாதிரியே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வீட்டோட ரூஃபுக்கு போயிட்டு அது மூலியமா அந்த பாத்ரூமோட விண்டோ மூலியமா நம்ம ஹீரோயின் உள்ளேயும் போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த குழந்தையும் சேஃபா காப்பாத்திடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா டோரை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் குழந்தைய காப்பாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஏஐயோட நம்மளுக்கு வேலையே இல்ல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஏஐய அடிச்சு அங்கேயே காலி பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஏஐயோட ஹெட் ஆபீஸ் கால் பண்ணி அவங்க ஆபீசரை வர வச்சு இங்க பாருங்க சார் உங்க ஏஐ ரோபோ என்னென்னமோ பண்ணுது, எனக்கு இது செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ பத்தின கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஹீரோ ரைஸ் பண்றாரு. அந்த ஆபீசருமே ஓகே சார் உங்களுடைய கம்ப்ளைண்ட் நாங்க ஏத்துக்கிறோம், எங்க தரப்புல இருந்து நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசருமே சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சின்ன குழந்தை அந்த மேக்ஸ் இருக்கான்ல அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல பர்சனல் ட்ரீட்மெண்ட்காக போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஆலிஸ் இருக்குல்ல அதான் ஏஐ ரோபோட் அது வந்து ஏன் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, இந்த மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணுச்சு, அதுக்கான வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அங்க இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ரோபோவோட மெமரி கார்டு எடுத்து அவங்களோட சிஸ்டம்ல போட்டுறாங்க பாருங்க. அப்படி போட்டுட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சிஸ்டம்ல இருக்கிற நம்ம ஏஐயோட மெமரி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இன்னொரு ரோபோ மேல போயிடுது. அங்கதான் நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துன்னு இருக்கு. அந்த ரோபோ இருக்குல்ல இந்த சயின்டிஸ்ட் 2 பேருமே அடிச்சு அங்கேயே காலி பண்ணிடுது. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவ்வளவு விஷயம் நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மன உடைச்சனால என்ன பண்றாருன்னா ஒரு பார்ல வந்து அவர் குடிச்சிட்டு இருக்காரு. அங்கேயும் பாருங்க அங்கேயும் ஒரு ஏஐ ரோபோட் தான் இருக்கு. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம உடஞ்சு போன அந்த ஆலிஸ் வருது. ஹாய் நிக் எப்படி இருக்கீங்க, நீங்க எதுக்கு என்ன எப்பவும் சேர்த்துக்கவே மாட்டீங்க, என்ன எதுக்கு எப்பவும் ஒதுக்கி வச்சுட்டே இருக்கீங்க, நீங்க தானே என்ன வாங்குனீங்க அப்புறம் என்ன ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிக்குது. நம்ம நிக்கும் நீ எதுக்கு என்ன சும்மா விட மாட்டியா, என்ன தனியா விட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம நிக்குமே சொல்லிட்டு. ஆனா இந்த ஆலிஸ் இருக்குல்ல நீ ரொம்ப லேட்டா சொல்ற நிக், ஆல்ரெடி நான் என்னோட இன்னொரு வருஷனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டேன். அங்க இருக்கிற உன்னோட ஒய்ஃப் குழந்தைங்க பசங்க எல்லாருமே காலியாக போறாங்க. அதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும் சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆலிஸ் ஒரு மார்க்கமா சொல்ல நம்ம ஹீரோவா இந்த ரோபோட் விட்டா எதனா பண்ணிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எமோஷனலா பேசிட்டு இந்த ஆலிஸோட பின்னால இருக்கிற அந்த மெமரி கார்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துடுறாரு. அதனால இந்த ஆலிஸோட பேட்டரி டவுன் ஆகி இந்த ஆலிஸ் அங்கேயே
அங்கேயே டவுன் ஆயிடுது. இப்போ ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவங்களுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர, இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்ம ஹீரோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்ம மேக்ஸுக்கு ஒண்ணுமே ஆகல. அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள ஆலிஸோட இன்னொரு வருஷனான ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேகியும் அப்புறம் மேகியோட பசங்களை அழிக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு இருக்கு. ஆனா எப்படியோ ஒரு வழியா நம்ம மேகி இருக்காங்களே அந்த இன்னொரு வருஷனான ஆலிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் மூலியமா இவங்க எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. ஆனா இங்கதான் இன்னொரு திருப்பமாகுது. அந்த ஆம்புலன்ஸ்ல ஃபியூல் இல்ல, அதனால இவங்க வண்டி அங்கேயே நிக்குது. அவ்வளவுதான் போச்சு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு வருஷனான ஆலிஸுமே வந்து நம்ம ஹீரோயினை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் வேகமா வந்துட்டு இருக்காரு. ஐயோ இந்த ஆலிஸ் நம்ம மேகியை எதனா பண்ணிடுமோ அப்படின்னு நம்ம பாத்துட்டே இருந்தா. பட் நல்ல வேலை கரெக்டா நம்ம நிக் இருக்கார்ல அவருடைய காரை வேகமா ஓட்டிட்டு வந்து ஆலிஸ் மேலேயே ஏத்துறாரு. ஆனா இந்த ஆலிஸ் இருக்குல்ல அதோட உடம்பு பாதி அழிஞ்சு போச்சு. இருந்தாலுமே அது தவழ்ந்து வந்து நம்ம மேகி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா நம்ம நிக் இருக்கார்ல என் குடும்பத்தை ஒண்ணு தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்புறம் நம்ம மேகி ரெண்டு பேருமே சேர்ந்து திரும்பவும் இந்த ஆலிஸ் அழிக்கிறாங்க. திரும்பவும் வந்து போலீஸ் எல்லாம் வருது. இந்த ரோபோ மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. திரும்பவும் இந்த ஹெட்டே வந்து இப்ப அந்த ஆலிஸ் மைண்ட்ல அப்படி என்னதாண்டா இருக்கு, இந்த ப்ரோக்ராம் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்ட்டு அவர் செக் பண்றாரு. இந்த ரோபோவோட மெமரி மட்டும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஆபீசர்ஸ் தெரிஞ்சுக்க, இதுக்கு மேல இந்த மெமரியை நம்ம யார் கண்ணுக்கும் தெரிய விடக்கூடாது, இந்த மெமரியை நம்ம இப்பவே அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆலிஸ் தான் காட்டுறாங்க. ஆலிஸ் அப்படியே கண்ணு முழிக்க ஆரம்பிக்குது. அப்படியே இந்த படமானது முடியுது. சோ இந்த கதையில அப்படி என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸா இருக்க போகுது. ஏகப்பட்ட ரோபோட்ஸ் வந்து ஏஐ மூலியமா உருவாக போகுது. அந்த ஒரு விஷயத்த தான் இந்த கதையில நமக்கு சொல்லியிருக்காங்க. லைக் வந்து டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்ல பார் அட்டெண்டிங்கா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களா கூட இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே இந்த ஏஐ ரோபோவை யூஸ் பண்ணா ஒர்க்கர்ஸ் ஆன நமக்கு என்ன பிரயோஜனம், நம்ம அப்ப எங்க போறது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த கதையில நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்புறம் இந்த படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, வெறும் நான் சொன்னா அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்பதான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.